உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவரும் நன்மைகளை செய்வார்கள். மற்றவர்களால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளும் அதற்கேற்ப சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும். குழந்தைகளின் எதிர்கால கல்வி முன்னேற்றம் பெருமையை தரும். அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகும். செவ்வாயின் நிலையால் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல் அவசியம் என்பதை குறிப்பிடுகிறது. பிறருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வெளியூர் பயணங்களின் போது பணம், விலை உயர்ந்த பொருள்கள் களவு போக நேரிடும். பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் அவசியம். திருமண முயற்சிகளில் சிறு குழப்பம் மேலிட்டு அதன் பிறகே வரன் நிர்ணயமாகும். உத்தியோகம். அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்கள் பணிகளில் மிக கவனமாக இருத்தல் அவசியம். எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்களில் செல்லும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கூடிய வரையில் இரவு நேர பணிகளை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம். உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். பண விஷயங்களில் கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருங்கள். சந்தையில் கடுமையான போட்டியை சமாளிக்க வேண்டி வரும். இருப்பினும் லாபம் ஒரே சீராக இருக்கும். நிதி நிறுவனங்களினால் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். கூட்டாளிகளினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். இருப்பினும் உங்கள் விற்பனையை இவை பாதிக்காது. கலைத்துறையினர். வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்கும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி தாமதப்படும். நடிகர் நடிகைகளுக்கு ஆடம்பர செலவுகளும் விளம்பர செலவுகளும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும். மன அமைதி சற்று பாதிக்கப்படும். அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். அஷ்டம ராசியில் செவ்வாய் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தமான பிடிகள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். மாணவ மாணவியர். வித்யாக்காரகரான புதன் அனுகூலமாக இல்லை. கல்வித்துறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். அஷ்டம ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு பாடங்களில் கவனக்குறைவு உண்டாகும். தக்க தருணத்தில் நினைவாற்றல் பாதிக்கப்படும். விவசாயத்துறையினர். அஷ்டம ராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் சஞ்சரிக்கும் நிலையில் சூரியனும் அனுகூலமாக இல்லை. வயலில் பணிகள் சற்று கடினமாக இருக்கும். அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவுகள் ஏற்படும். பெண்மணிகள். குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டுள்ளார்கள். சூரியனும் சனி பகவானும் செவ்வாயும் சாதகமாக இல்லை. அடிக்கடி ஒற்றை தலைவலி, கைகால்களில் மூட்டு வலி ஆகியவை உடலை வருத்தும். கூடிய வரையில் ஓய்வெடுப்பது நன்மை அளிக்கும். சிறிய உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது என கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. பரிகாரம். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றுவது செவ்வாய் மற்றும் சனியினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும். சந்திராஷ்டம தினங்கள். பங்குனி 15 காலை முதல் 16, 17 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.